வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சால்டிங் கிட்டு பற்றி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அமேசானில் ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கிது. இது நான் வாங்கியிருக்கேன். இதுக்குள்ளே எப்படி பேக்கிங் நல்லா இருக்கா நல்லா இல்லையா எப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிட்டை வச்சு வரும் வீடியோவில் நம்ம ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த கிட்டை வாங்கியிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். இந்த கம்பெனிலையும் பார்த்திங்கன்னா தெர்மிஸ்டோன்ட்டு பேர் போட்டிருக்காங்க. பாக்ஸ் இப்படி தான் ஒரு நார்மல் பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 18 ப்ராடக்ட்டு. இதோட கம்பெனி நேம் கொடுத்துருக்காங்க. ஆர்ஜின் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக இருக்குது, பார்த்துக்கோங்க. பாக்ஸு சுற்றியும் பார்க்கலாம். ஓகே, இதோட விலை பார்த்திங்கன்னா 800 ரூபா போட்டிருக்காங்க, அதாவது 799 ரூபா. இந்த விலைக்கு நம்ம வாங்கலை, ரொம்ப கம்மி விலைக்கு தான் வாங்கியிருக்கோம். அது உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா AD 57ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 18 ப்ராடக்ட்டு. ஒரு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு சால்டிங்க்கு தேவையான கிட்டு அனைத்தும் இருக்குது. இதில் முதல்ல நம்ம சால்டிங் அயன் எடுத்துப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு 60 வாட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு எல்லோ கலரில் நல்லா தான் இருக்குது. இதோட டிப்பு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். சின்ன டிப்பு வேணாலும் நீங்கள் கடையில் வாங்கிட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இதை எடுத்துகிட்டு ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இதை உரமாக வச்சுருவோம். அடுத்து என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சால்டிங் ஸ்டாண்டு. இது பார்த்திங்கன்னா இதுவும் மெட்டலில் இருக்குது, கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம சால்டிங் ஆயினா உள்ளே வைக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும், கீழே விழுகாது. ஓகே, அடுத்து நம்ம ஒரு சால்டிங் ஸ்க்ரேப்பர், அதாவது நம்ம சால்டரில் சால்டிங் வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறத சால்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இழுத்திங்களா க்ளீன் ஆயிரும். அடுத்து ஒரு கட்டரை கொடுத்துருக்காங்க. இந்த கட்டரை பார்த்திங்களா ஒரு கடையில் வாங்கிங்களா ஒரு 70 ரூபா 80 ரூபா வரும். இது ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, கட் பண்ணி வச்சு உள்ளே எடுத்து பார்க்கலாம். உள்ளே ஒரு பேப்பரை வச்சு கொடுத்துருக்காங்க, சேஃப்டியாக தான் இருக்குது. ஓகே, கட்டர் நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். கடையில் வாங்கிங்களா ஒரு 70 ரூபா கிடைக்கும். நம்ம கிட்டோடு சேர்ந்து வாங்கினா ரொம்ப கம்மி விலையில் வாங்கிக்கலாம். அதனால தான் நம்ம ஒரு கிட்டாக வாங்கியிருக்கோம். ஓகே, ஸ்ப்ரிங்கில் நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நல்லாவே இருக்குது. ஒயர் கட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ட்விஸ்டர் எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஒரு எலக்ட்ரானிக் கமாண்ட்ஸை சின்ன சின்னதாக இருக்கிறத நம்ம இதை வச்சு எடுத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சால்டிங் வைக்கிறதுக்கும் இது தேவைப்படும். இதை உரமாக வச்சுருவோம். அடுத்தது சால்டிங் அந்த கம்பி, கம்பின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துருக்கோம். சின்னதாக ஒரு ஒயருமே இருக்குது, அதை ஓரமாக வச்சுருவோம். என்னன்னு தெரில, சும்மா கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அலுமினியம் தான் சால்ட்ரு. இது கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 20 ரூபா வரும், இல்லைன்னா 10 ரூபா வரும். அடுத்தது சால்டிங் பேஸ்ட்டு. இந்த சால்டிங் பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அடுத்து சால்டிங் விக்கு. இது ஒரு 5 ரூபா தான் வரும், ஏன்னா கம்மியாக தான் இருக்குது. இதை வச்சு நம்ம சால்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம், கமாண்ட்ஸ் வெளியே எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. சரி, ஓகே, இதில் எத்தனை கமாண்ட்ஸ் இருக்குதுன்னு எண்ணி பார்த்துருவோமா? எண்ணி பார்த்துடலாம். சால்டிங் விக் ஒன்று, சால்டிங் அயன் ஒன்று, அதாவது சால்டிங் பேஸ்ட்டு, அது அப்புறம் வந்து சால்டிங் அந்த அலுமினியம் இது, அப்புறம் கட்டர் ஒன்று, அப்புறமேட்டு அந்த ஸ்க்ரேப்பர் ஒன்று, அப்புறமேட்டு அந்த ஸ்டாண்டு ஒன்று, அப்புறம் ஒரு ட்வீசர் 18 கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்களா அமேசானில் ரொம்ப கம்மியில் தான் கிடைக்கிது, நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்தது நம்ம எப்படி அந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்களா ரொம்ப ஈஸி தான். அந்த நட்டை வச்சு அந்த ஸ்ப்ரிங் மாரி இருக்கும், அந்த ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க, அதில் வச்சு ரொம்ப டைட் பண்ணிங்களா டைட் ஆகிரும். ஸ்டாண்ட் மாரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருக்கும். மேலே சால்டிங் அயன் வச்சிங்களா கீழே விழுகாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பேஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா கீழே விழுகாது, அந்த சைடு வச்சிங்கன்னா கீழே வந்துடும். நான் எப்படின்ட்டு காட்டுறேன். இதை வச்சு நல்லா நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த நட்டு போர்டெலாம் எடுத்துக்கோங்க, அந்த ஸ்ப்ரிங் எடுத்துக்கோங்க, அந்த பேஸையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஹோலில் கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, அப்படி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சால்டிங் ஆகினா அது மேலே வச்சுக்கலாம். ஓகே, ஸ்ப்ரிங் மேலே வச்சுட்டு ஒரு நட்டை உள்ளே போட்டு
இந்த போல்ட்டை டைப் பண்ணி வேண்டியது தான். இது போல் பல வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிட்டு பார்த்தீங்கன்னா அமேசானில் நான் 167 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு டெலிவரி சார்ஜ் 40 ரூபா போக 206 ரூபா அந்த ரேஞ்சில் வந்துச்சு. இந்த ரேஞ்சுக்கு ஒர்த்தா இல்லையான்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் பல வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.